நம்ம எல்லாருமே பாட்டி வடை சுட்ட கதையே சின்ன வயசுலேருந்து பல முறை கேட்டிருப்போம், பலர்கிட்ட இருந்து இல்லையா? அதை புதுவிதமாக கேட்கலாமா? வாங்க. பாட்டி வடை சுடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்களாம். அப்போ காக்கா வந்துச்சா, என்ன பாட்டின்னு வடை சுட ஆரம்பிக்கலையா அப்படின்னு. இல்லைடா பேரண்டி, அடுப்பு பற்றவே மாட்டுது அப்படின்னு சொன்னாங்களாம் பாட்டி. அப்போ காக்கா இத்தனோண்டு சுள்ளி எல்லாம் வச்சுட்டு, எப்படி நீ அடுப்பு பற்ற வைப்ப, இரு நான் போய் சுள்ளி பொறுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போச்சான். காக்கா போயிட்டு காடு மேடெல்லாம் சுற்றி சுள்ளியெல்லாம் பொறுக்கிட்டு வந்து பாட்டிக்கிட்ட கொடுத்துச்சான். பாட்டியும் அடுப்பை பற்ற வச்சு வடை சுட ஆரம்பிச்சிட்டாங்க. வடை சுட ஆரம்பித்ததும் காக்காவை பாட்டி மறந்தே போச்சு. சரியா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு காக்கா பாட்டி உனக்கு சொல்லி பொறுக்கி கொடுத்தேன்ல, எங்கே எனக்கு வடை அப்படி கேட்டுச்சான். ஒன்றை மறப்பனாடா பேராண்டி அப்படின்ட்டு அதோட பங்கை எடுத்து 2 வடையை காக்கா கிட்ட கொடுத்துச்சான் பாட்டி. சரியா? அப்போது அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நரி தந்தரமாக அடே காக்கா, என்னடா இன்னைக்கு சோக்கா இருக்க, பல்லன்னு இருக்க, வாய்ஸ் எல்லாம் வேறு நல்லா ஷார்ப்பாக பண்ணிட்டு வந்திருக்க, வார்ம் அப் பண்ணிட்டு வந்திருக்க, என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி நைஸாக நரி கேட்டுச்சான். அப்போ காக்கா சிரிச்சுட்டே, அப்படியா, அப்படி ஒன்றும் இல்லையே, உன் பார்வையில் ஏதோ கோளாறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருந்துச்சான். அப்போ நரி, சத்தியமாப்பா நீನು பேசுறது அப்படியே குயில் பேசுகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே நைஸாக விட்டு போட்டுச்சான் நரி. காக்கா பார்த்துச்சான், ஏதோ நீ சொல்கிற, நானும் நம்புகிறேன், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி காக்கா கேட்டுச்சான். அப்போ நரி சொல்லிச்சான், ஒரே ஒரு பாட்டு பாட அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். என்னடா அதிசயமாக இருக்குது, பாட சொல்லி கேட்குற, அவ்வளோ ஒரு இனிமையாவை நான் பாடுறேன், நம்ப முடியலையே. இதை என் இனத்தில் யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருந்தோன்னா நான் நம்பியிருப்பேன். நீ சொல்கிறது தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது எனக்கு. எனிவே பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வச்சுருந்துச்சு இல்லை, அந்த வடையை கால் இடுக்கில் வச்சுட்டு பாட ஆரம்பிச்சிச்சான். அதையும் பார்த்த நரியோட மைண்டு யோசிக்க ஆரம்பிச்சிச்சான், என்ன இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக மாறிடுச்சே காக்கா, நமக்கு வடை கிடைக்காதோ அப்படின்னு நினச்சிச்சான். அப்போ காக்கா சொல்லிச்சான், ஏன்டா அறிவு கிட்டவனே, ஓ மைண்ட் வாய்ஸ் இவ்வளோ வீக்காவா இருக்கும், இங்கே வரையும் கேட்குதுரா அப்படின்னு சொல்லிச்சான். கேட்டுருச்சா அப்படின்னு நரி சொல்லிச்சான். ஆமாம் கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லி காக்கா சொல்லிச்சான். எனக்கு ஒரு விஷயம் புரியலடா, பாட்டி வடை சுடுறதுக்கு உழைச்சது நான், நீ என்னோட சொல்லி பொறுக்க வந்தியா, இல்லை பாட்டிக்கு கூட மாட இருந்து எதுக்காவது ஒத்தாசை பண்ணனியா? எந்த உழைப்புமே இல்லாமல் ஏமாற்றி திங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இங்கே வந்திருக்கியே, இது உனக்கே நியாயமா? ஏண்டா மடப்பையில அப்படின்னு காக்கா கேட்டுச்சான். உடனே நரி திக்காப்புக்கான்னு முழிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு காலத்தில் நானும் உன்ன மாரி தான் திருடி பொழைச்சேன், ஆனால் ஏன் மனசாட்சி என்னைய மாத்துச்சு, அடுத்தவங்க உழைப்பை திருடுறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லி என்னை கேட்டுச்சு. இன்னைக்கு நான் உன்னை கேட்குறேன்டா, ஏன் உழைப்பை திருடுறதுக்கு நீ யாரு? உனக்கு புத்தியை கொடுத்துருக்கார், நல்ல அறிவை கொடுத்துருக்கார் கடவுள், அதை வச்சு பிழைக்கப்பாரு அப்படின்னு சொல்லிச்சான். காக்கா கிட்ட தன்னுடைய தந்திரம் செல்லுல அப்படின்னதும் நரி வந்த வழியை பார்த்து போயிடுச்சு. இதில் மிக முக்கியமான 3 கருத்துக்கள் இருக்குது. 1 உழைப்பு, அடுத்து உழைப்புக்கேற்ற ஊதியம், 3 உரிமைக்கோரு. இது 3 ரொம்ப முக்கியமாக இருக்குது. உழைப்பதற்கு வயது தடையில்லை, அதை உணர்த்துகிற பாட்டி.
நாம் உழைத்தால் ஊதியத்தை தைரியமாக கேட்டு வாங்கலாம் அப்படின்றத உணர்த்துகிற காகம். நம்மை நாம் அறிந்திருந்தால் நரி போன்றவர்களின் மாய வலையில் சிக்காமல் என்றும் நலமுடன் வளமுடன் வாழலாம். விழிப்பாயிருங்கள். ஹாவ் அ குட் டே.